get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 32 கனவு சிரிப்பா நனவு சிரிப்பா. குட்டசாலகா நகரத்தின் பெரிய மாளிகையில் சுகநித்திரை புரிந்து கொண்டிருந்த இளைய கேசதாதுவுக்கு தான் இருப்பது பூலோக நரகமா என்று சந்தேகம் எழவே அவன் கண்களை மட்டும் சுற்றுமுற்றும் சுழலவிட்டான். தன் காலடியில் தமிழ்நாட்டு வணிகன் போல் பெரிய முண்டாசுடன் உட்கார்ந்திருந்தவனை பார்த்து சோழ மன்னன் அனுப்பிய தளபதி யாராவது மாற்றுடையில் வந்திருக்கலாம் என்று நினைத்த இளைய கேசதாது அந்த மாற்றுடையில் இருந்தவன் விஜயபாகு என்பதை உணர்ந்ததும் சிறிது அச்சத்தை அடைந்தாலும் அதை உதறி கைகளை தட்டவே உருவிய வாளுடன் தனது வீரர் 4 நுழைந்ததும் சிறிது தைரியம் வந்ததால் இவனை வெட்டி போடுங்கள் என்று சற்று சத்தம் போட்டே உத்தரவிட்டான். அந்த உத்தரவுக்கு அவர்கள் பணியாமல் பதுமைகள் போல் நிற்கவே தனக்கும் அறியாத ஆபத்து தன்னை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தான். அந்த சமயத்தில் மீண்டும் சொன்னான் விஜயன், சத்தம் போடாதே, உனக்கு நல்லதல்ல என்று. இம்முறை அவனது குரலில் முந்திய இன்ப நாதத்திற்கு பதில் அச்சுறுத்தல் ஒலித்தது. விஜயனின் சொற்களை கேட்டதும் படுக்கை நிலையிலிருந்து எழுந்து உட்கார முயன்ற அவன் கழுத்தில் பதுமைகளின் 4 வாட்களின் நுனிகளும் லேசாக பதிந்தன. அதற்கு மேல் தனது உயிர் அரைக்காசு பெறாதென்பதையும் தான் சற்று ஏறுமாறாக நடந்து கொண்டாலும் மரணம் நிச்சயம் என்பதையும் உணர்ந்ததாலும் இளைய கேசதாது அடுத்து எந்தவித எதிர்ப்பையும் காட்டாமல் மௌனம் சாதித்தான். விஜயன் தனது கூர்விழிகளால் அவனை நோக்கிவிட்டு வாட்களை அகற்றுங்கள், இவன் பயமின்றி பேசட்டும் என்று கூற அக்கம் பக்கத்தில் நின்றிருந்த வீரர்கள் தங்கள் வாட்களின் நுனிகளை அவனது கழுத்திலிருந்து நீக்கினாலும் உருவிய வாட்களை உரைகளில் போடாமலே நின்றிருந்தனர். அவர்களின் எச்சரிக்கையை கவனித்து சிறிது புன்முறுவல் கொண்டு கேசதாதுவின் தம்பி, என்னிடமிருந்து அதாவது சத்தியத்திடமிருந்து தப்புவது அத்தனை எளிதென்று நினைக்க வேண்டாம் என்று கூறிவிட்டு உன் தலைவன் என்ன உத்தரவிட்டிருக்கிறான் உனக்கு என்று ஒரு கேள்வியை வீசினான். அந்த கேள்விக்கு இளைய கேசதாது பதில் சொல்வதற்கு பதிலாக இந்த மாளிகையின் கட்டுக்காவல்களை நீக்கி நீ எப்படி இங்கு வந்தாய் என்று வினவினான். விஜயன் லேசாக புன்முறுவல் கொண்டு சொன்னால் உனக்கு புரியாது என்றான். ஏன் புரியாது? இளைய கேசதாது சிறிது துணிவுடனேயே வினவினான். சுதந்திர புத்தி உள்ளவனுக்கு தான் புரியும், அடிமைகளுக்கு புரியாது. யார் அடிமை? சோழர்களுக்காக சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்பவன். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. அப்படியானால் சோழர்களுக்கு எதிராக போரிட முற்படும் எனது படையில் நீயும் சேர்ந்துவிடு. உன் படைகளையும் என் படைகளுடன் இணைத்துவிடு. இதை திட்டமாக சொன்னான் விஜயன். என் அண்ணனை கொன்றவனுடன் நான் எப்படி சேர முடியும்? உன் அண்ணனை போரில் கொன்றேன், அது சத்திரிய தர்மம். நாட்டுக்கு விரோதியாய் இருந்தான், அவனை அழிப்பது கடமையாயிற்றே. நீயும் அதே பாதையில் போகிறாய், உன்னையும் கொள்வேன். நீ இங்கு வந்திருக்கும் காரணம் எனக்கு தெரியும். என்ன காரணம்? விரோதிகள் எது செய்வார்களோ அதை செய்வது, அதாவது என்னை முதுகில் குத்துவது என்ற விஜயன் காரணத்தை விவரிக்கலானான். நான் வெகு சீக்கிரம் சிங்களத்தின் சுதந்திர போரை துவங்க போகிறேன் என்பதை அதிராஜேந்திரன் அறிவான். ஆகையால் என்னை பலவீனப்படுத்த உன்னை உபயோகிக்கிறான். நான் படைகளுடன் வடக்கு நோக்கி முன்னேறும் போது நீ பின்னாலிருந்து தாக்குவதால் உண்டாகும் பயனை அவன் அறிவான். ஆனால் இம்முறை அதையும் நீ செய்ய முடியாது. இன்னும் 10 நாட்களுக்குள் நீ உன் படைகளை தென்கோடியில் உள்ள மகாகாமத்துக்கு அழைத்து சென்று விடு. அதன் மேல் பகுதியில் எங்கிருந்தாலும் உன்னையும் உன் படைகளையும் அழித்து விடுவேன் என்று சர்வசாதாரணமாக சொன்னான் விஜயன். எனக்கு இப்படி முன்னெச்சரிக்கை செய்ய காரணம் என்று கேட்டான் இளைய கேசதாது. சிங்கள மக்களுடன் மோதுவதை நான் விரும்பவில்லை. அவர்கள் அழிவதை நான் விரும்பவில்லை. இந்த நாட்டில் தமிழர்களால் ஏற்பட்ட அழிவை விட சிங்களர்களால் ஏற்பட்ட அழிவு அதிகம். அதை தவிர்க்க விரும்புகிறேன் என்று சொன்ன விஜயன், கடைசி முறையாக உன்னை எச்சரிக்கிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது எதிரிகளாக சந்தித்தால் உன் அண்ணனிடம் உன்னை அனுப்பி வைப்பேன் என்று எச்சரித்துவிட்டு எழுந்தான் பஞ்சனையை விட்டு. அப்பொழுதும் எழுந்திருக்க துணிவில்லாத இளைய கேசதாது, இங்கிருந்து எப்படி போவாய் என்று வினவினான். அக்கம் பக்கத்தில் நின்ற 4 வீரர்களையும் நோக்கிய விஜயன் கண்ணை காட்ட அவர்கள் வெளியே சென்று ஆளுக்கொரு வீரனாக 4 காவல் வீரர்களையும் கொண்டு வந்து இளைய கேசதாது முன்பு கிடத்தினார்கள். இளைய கேசதாது பிரமிப்படைந்தான். இவர்கள் 4 பண்டகசாலை சுரங்க காவலர் என்று பிரமிப்புடன் கூறவும் செய்தான். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஏன் போர்வையால் கட்டியிருக்கிறீர்கள் என்றும் விசாரித்தான். இந்த கேள்விக்கு விஜயன் பதில் சொல்லவில்லை. வீரர்களில் ஒருவன் சொன்னான், இவர்கள் உடைகளை நாங்கள் போட்டுக்கொண்டோம் என்று. வேண்டுமானால் போர்வையை எடுத்து விடுகிறேன் என்றான் இன்னொரு வீரன். தனது வீரர்களின் நிலையை புரிந்து கொண்ட இளைய கேசதாது கிரகச்சாரம், வேண்டாம் வேண்டாம் என்று கெஞ்சினான். அதற்கு மேல் அங்கு தாமதிக்காத விஜயன், வா நீயும் புறப்படு என்று உத்தரவிட, நான் எதற்கு என்று இளைய கேசதாது கேட்டான். எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்ற விஜயன் அவனை படுக்கையிலிருந்து இறங்க சொல்லி அவன் தோள் மீது தனது கையை போட்டுக்கொண்டு அரைக்கதவை திறந்து கொண்டு காவலர் பின்தொடர நடந்தான். வெளித்தாழ்வரையின் கோடியில் படுத்திருந்த காவலன் அவர்களை கண்டதும் சுருட்டி அடித்துக் கொண்டு எழுந்திருந்து அவர்களுக்கு தலை வணங்கினான்.
அவனை கவனிக்காமலேயே அவனை தாண்டி சென்று படிகளில் இறங்கி சென்ற விஜயன் இரண்டாவது தளத்துக்கு வந்ததும் கீழே இருந்த இரும்பு தளவாடத்தை காலால் நகர்த்த அதன் கீழே படிகள் ஓடின. அந்த படிகளில் இறங்கி சென்று பிறகு மேலே ஏறிய படிகள் வந்ததும் இளைய கேசதாதுவிடம் விடை பெற்று கொண்டான். இளைய கேசதாது, நன்றாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வா. உன்னை சுதந்திரமாக விட்டு போகிறேன். சுதந்திர போரில் நீயும் பங்கு கொள்ள விரும்பினால் எனக்கு செய்தி அனுப்பு என்று கூறிவிட்டு பண்டகசாலைக்குள் ஏறி சுரங்க வழியை மூடிவிட்டான். அடுத்து தனது வீரர்கள் 4 காட்டை நோக்கி விரைந்தான். காட்டு முகப்பில் சிறிது நின்றான். காட்டுக்குள்ளிருந்து பெரும் புகை வந்து கொண்டிருந்தது. திடீரென மரங்கள் தீப்பிடித்து எரியும் நிலை வந்து கொண்டிருந்ததை கவனித்த விஜயன் வீரர்களை தன்னை தொடரும்படி கூறிவிட்டு தீயில்லாத பக்கமாக அடவிக்குள் நுழைந்தான். அடவியின் மேற்கு பகுதியில் மூர்சமத்தும் ஜேட்டதிசனும் சுமார் 3 வீரர்களுடன் நின்றிருப்பதை பார்த்து என்ன நடந்தது என்று வினவினான். நாங்கள் இந்த காட்டில் ரகசியமாக உறைவது எப்படியோ இளைய கேசதாதுவின் படைகளுக்கு தெரிந்திருக்கிறது. எங்கள் குடிசைகளுக்கு அவன் வீரர்கள் தீ வைத்து விட்டார்கள் என்றான் ஜேட்டதிசன். தீ வைத்தவர்கள் என்ன ஆனார்கள் என்று விஜயன் வினவினான். மூர்சமத்தை நோக்கினான் ஜேட்டதிசன். அவர்கள் வைத்த தீயிலேயே அவர்களை எடுத்து போட்டேன் என்றான் மூர்சமத் சர்வசாதாரணமாக. எத்தனை பேர் என்று விஜயன் வினவினான். நான் தூக்கி போட்டது 4 பேர். மற்றும் சிலர் ஓடிவிட்டார்கள் என்று அவர்கள் ஓடியது தவறு என்பது போல் பேசினான் மூர்சமத். அடுத்து மூர்சமத்திடம் தனது புறவியை கொண்டு வர பணித்த விஜயன் ஜேட்டதிசனை நோக்கி, ருகுணாவை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். நிலைமையில் மாறுதல் ஏதேனும் இருந்தால் உடனடியாக மகாநாககுலாவுக்கு செய்தி அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டான். முடிந்தால் நமது படைகளை விட்டு இந்த காட்டுத்தீயை அணைக்க பாருங்கள் என்றும் சொன்னான். ஜேட்டதிசன் காட்டுத்தீயை நோக்கி தென் திசையையும் நோக்கினான். அஞ்ச வேண்டாம் பிரபு, இந்த தீ காட்டை அழிக்காது. மேற்கு காற்றுதான் வீசுகிறது. ஆகையால் காட்டின் கிழக்கு பக்கம்தான் தீ செல்லும். கிழக்கில் கட்டிடங்கள் தான் இருக்கின்றன. அவற்றை காப்பாற்றுவது அவன் பொறுப்பு என்று விளக்கினான். அதற்கு மேல் தாமதிக்காத விஜயன் தனது புறவியில் ஏறிக்கொண்டான். மூர்சமத்தும் புறவியில் ஏறியதும் ஜேட்டதிசனை நோக்கிய விஜயன், இன்னும் சிறிது படை திரட்ட முடியுமானால் திரட்டு. எப்படியும் வெகு சீக்கிரம் நான் சோழர்களை சந்திப்பேன் என்று சொல்லிவிட்டு புறவியை தட்டிவிட்டான். வந்த வழியே சென்றவன் சில சிற்றூர்களை தாண்டி மலைகளையும் கடந்து பெரும் அடவிக்கருகில் வந்தான். இம்முறை அவன் மிக நிதானமாக தென்மேற்கில் பயணம் செய்தான். வர வர காடு மிக அடர்த்தியாயிற்று. நாளைக்கு நாம் வனவாகினி நதியை அடைவோம். அங்கு அநேகமாக நுவரகிரியை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டே பயணம் செய்தவன் வலவேகங்கை சலசலப்புடன் ஓடும் ஓசையை கேட்டு இங்கு நாம் இன்றிரவை கழிப்போம் என்று கூறி அதன் கரையில் இறங்கினான். இரவு மூண்டு கொண்டிருந்தது. வானத்தில் மதி லவலேசமும் இல்லாததால் சிறு சுள்ளிகளை கொண்டு மூர்சமத் நெருப்பு மூட்டினான். எங்கோ சென்று முயல் ஒன்றையும் அடித்து வந்து இறைச்சியை வாட்டி தனது தோற்பையில் இருந்த சாமகிரியைகளை அதில் பூசி இரவு உணவளித்தான். இருவரும் சற்று பசியை தணித்துக் கொண்டதும் வனவாகினியின் தெல்லிய நீரை பருகிவிட்டு அதன் கரையில் இருந்த புல்லில் மல்லாந்து படுத்தனர். நேரம் ஓடியது. எத்தனை நேரம் ஓடி இருக்குமோ தெரியாது. விஜயன் கனவு கண்டான். பிறகு சிரித்தான். என்ன கனவு? ஏன் சிரித்தான்? ஆனால் சிரித்தது அவன் மட்டுமல்ல, வேறு இருவரும் சிரித்தனர். அது கனவு சிரிப்பா நனவு சிரிப்பா?